ஆமாண்ணா. அண்ணா அந்த மாடியில் தானே நின்றுட்டு இருந்தேங்கண்ணா, மேலே மாடியில் நின்றுட்டு இருந்தேங்கண்ணா. அப்போ நான் மேலே இருந்து விஜய் உள்ளே என்ட்ராகிறப்ப கரெக்டாக அந்த வேப்ப மரத்தடியில் அப்போ தான் உள்ள வண்டி என்ட்ராகுதுங்கண்ணா. உள்ளே என்ட்ராகிறப்ப அவர் வந்து வெளியில் வரலண்ணா. என்னோட தூரத்தில் ஒரு 200 மீட்டர் தூரத்தில் அவர் வர்றாரு. ஆனால் அவர் அந்த வெளியில் வரல, கேபின்குள்ளேயே இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, வண்டி இங்கே வர வரைக்கும் விஜய் எந்திரிக்கவே இல்லை. நான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அந்த கும்பல் அங்கே நின்ன கும்பல்லாம் அவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் அப்படியே எல்லாம் முன்னாடி இந்த இடத்துல ஃபோர்ஸாக தள்ளினோன்னே அந்த மூலையில் பாருங்கள் ஒரு டிச்சு இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் அடித்து உடச்சி எல்லாம் அந்த முள்ளுக்காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு 3 லேடி அந்த டிச்சுக்குள்ளே உள்ளே உளுந்து அவங்கள போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிதித்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் மாடியிலேருந்து பார்த்துட்டு போய் அவங்கள தூக்கி விட்டு அதுக்கப்புறம் இந்த சந்துக்குள்ளே இந்த தெருவுக்குள்ளே எல்லாம் இந்த இடத்துல நான் இந்த மரத்தில் ஒரு குழந்தைய, ஒரு லேடி கை குழந்தைய வச்சுருக்காங்க. அந்த கும்பல் நெருக்கிறதுனா அந்த குழந்தைய தூக்கி காப்பாற்றுனவங்கன்னா அந்த மரத்தில் இருக்கிறவங்க அந்த குழந்தைய வாங்கி அந்த மாடியில் திருமுருகன் பாத்திர கடை மாடியில் அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. ஃப்ரெண்டு தான் வாங்குற, அப்படி வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த லேடி உள்ளே மாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பிடிச்சி எல்லாத்தையும் ஒவ்வொருத்தராக உருவுறாங்க, இழுத்து அந்த சந்துக்குள்ளே விடுறோம். விழுந்தாலும் எல்லாம் மயக்கம் போட்டு உழுவுறாங்க. இது இந்த ஆமாம், இந்த செட்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மாடியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மாடிக்கிட்டு பார்த்தோன்னா இந்த அவரோட கேபின் வந்து இங்கே நின்னோன்னே அந்த ஃபோர்ஸ் எல்லாம் அவரை பார்க்க ஆர்வத்தில் இங்கே உள்ளே வந்தோன்னே இதில் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே போய் இந்த இடத்துல ஜென்ரேட்டர் இருந்தது, இதுக்குள்ளே போய் எல்லாம் மேலே ஏறி அதில் போனோன்னா அந்த சீட்டு எல்லாம் பொத்துக்கிட்டு உள்ளே உளுந்து அந்த உள்ளே விழுந்தாங்க. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு 7-8 பேர் உள்ளே விழுந்தவங்க மாட்டிட்டாங்க. உள்ளே மாட்டினோன்னே அதுக்கப்புறம் ஏறினவங்க அவங்கள போட்டு மிதித்து அந்த இடத்துல இதில் தான் டெத்து வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு 10 பேர் இறந்துருப்பாங்க. ஆமாம், அட் அ டைமில் இது. ஆமாம், இது அதே மாதிரி அந்த சீட்டு ரெண்டாவது அந்த இடத்துல ஒரு எனக்கு என் கையில் நான் அந்த ஃப்ரெண்டு வீட்டில் நாங்கள் தான் தண்ணி டியூப்பில் மோட்டர் போட்டு டியூப்பில் தண்ணி கொடுக்குறோம். என் ஃப்ரெண்டு சேர்ந்து நாங்கள் தான் மோட்டர் போட்டு தண்ணி கொடுக்குறோம், எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அதில் ஒரு 9 வயசு பையன் வந்து எங்கள்கிட்ட தண்ணி இப்படி குடிக்கிறான். குடித்தோன்னே மயக்கம் போட்டு விழுந்தோன்னே நாங்கள் போய் அவனை இழிப்பூட்டு அவனை இது பண்ணுறோம், புஷ் பண்ணுறோம். அவன் கையில் உயிர் இல்லைண்ணா. அப்படியே இது யார் மேலே தப்புன்னே தெரிலண்ணா. இது லேடி அண்ணா கூட்ட நெரிசல்னா, அதாவது முதல்ல வந்து லேடிஸுக்கு வந்து ஒரு இது வேணுண்ணா. அப்படி முக்கியமாங்கண்ணா விஜய. அவங்க வந்து இந்த இடத்துல சென்டராக வந்து பார்க்கணும், கையில் குழந்தைய வச்சுட்டு பார்க்கணுன்னு அவங்களுக்குலாம் அறிவு இல்லையாங்கண்ணா. இப்போ உயிர் போயிருச்சுலண்ணா, குழந்தைங்களோட உயிர் 9 உயிர் போயிருச்சுலண்ணா. அந்த உயிர் வருங்களா? அப்படி என்ன நான் விஜய் முக்கியங்களா? நான் விஜய் முக்கியம். அதாவது நீ வா வந்தேன்னா அவங்க ஓரமானு அங்கே நின்று பாரு, விஜய் தெரியாதா? இந்த கூட்டத்துக்குள்ளே தான் வரணுங்களா? ரொம்ப நன்றிண்ணா.